Mr. Amrit to felicitate Dr. Manimeghale Mohan and Dr. Mohandas. வந்திருக்கும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பொது சேவைக்கான நீண்ட மரபு கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவர். திமுக நிறுவனர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான அன்பில் பி தர்மலிங்கம் அவர்களின் பேரனாகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பொய்யாமொழி அவர்களின் மகனாகவும் 3ஆம் தலைமுறையாய் மக்கள் பணியில் பற்று கொண்டவராகவும் உள்ளார். தன் தொகுதி மக்களால் தம்பி என்றும் மாணவர்களால் அண்ணா என்றும் பாசத்துடன் அழைக்கப்படும் இந்த இளம் தலைவர் தனது எளிமையான அணுகுமுறையாலும் சீரிய செயல்பாடுகளாலும் பள்ளி கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கணினி பயன்பாடுகளில் முதுகலை பட்டம் பெற்ற திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தற்போது உடற்கல்வியில் முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு மேற்கொண்டு வரும் ஒரு கல்வியாளரும் கூட. 2021 அமைச்சராக பொறுப்பேற்றது முதல் 70க்கும் மேற்பட்ட கல்வி சலுகை திட்டங்கள், நடமாடும் ஸ்டெம் அறிவியல் ஆய்வகங்கள், திருச்சியில் தொடங்கப்பட்ட முதல் மெய்நிகர் நூலகம் மற்றும் எழுத்து எண்ணியல் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் என பல முன்னெடுப்புகளை செயல்படுத்தி மாணவர்களின் எதிர்காலத்தை வளமாக்குவதில் கவனம் செலுத்தி வருகிறார். 2025 தேசிய கல்விக் கொள்கை 2020 மத யானை என்ற இருமொழி கல்வி புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார். இப்புத்தகம் NEP 2020 மீதான தமிழகத்தின் விமர்சன பார்வையையும் தமிழகத்தின் தனித்துவமான கல்வி கோட்பாட்டையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய ஆவணமாகும். மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் நீதிபதி திரு வி கோபால் கவுடா, முன்னாள் MP திரு திக்விஜய் சிங் மற்றும் பத்மஸ்ரீ விருது பெற்ற திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஆகியோர் இந்த நூலை பெற்றுக்கொண்டனர். திருச்சி தெற்கு திமுக மாவட்ட செயலாளராகவும் திருவெரும்பூர் தொகுதியில் இருமுறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இவர் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய வலிமையான தலைவராகவும் திகழ்கிறார். வாட்டர் பெல் இனிஷியேட்டிவ் என்ற பள்ளி குழந்தைகளுக்கு சரியான இடைவேளையில் நீரருந்தும் திட்டத்தையும் சமீபத்தில் முன்னெடுத்துள்ளார். நம் மாணவ செல்வங்களுக்கு மனம், உடல் மற்றும் பாலியல் சார்ந்த துன்புறுத்தல் அல்லது அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுதல், பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உணர்தல் ஆகியவற்றிற்காக ஹெல்ப்லைன் என்ற திட்டத்தையும் நம்முடைய அமைச்சர் முன்னெடுத்துள்ளார். It's an honor to have you with us, sir. I request you to address the gathering. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, தூங்காமை கல்வி துணிவுடைமை ஒன்றும் நீங்கா நிலனான்பவர்க்கு என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்கா என்கின்ற அந்த விளக்க உரை. First of all, I would like to thank the Indians team and Mr. Kumaravelu and Neil Kani and Rahul. மெயினாக இந்த இடத்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மேடம் அவங்க சார் நம்ம இங்கே வருவதற்கு காரணமாக இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் ராஜீவ் காந்தி, கோகுல் உள்ளிட்ட ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒரு தெளிவோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. 2000 participating in this Young Indians team. 2021 Young Indians and CIE சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கேன் நான். அதன் பிறகு நான் அந்த ஒரு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், ஐ திங்க் இட்ஸ் யங் ஆண்டர்பிரினர் இன்னோவேட்டிவ் சம்மிட், அதில் கலந்துருக்கேன் நான். இப்போ இந்த யங் இண்டியன் பார்லிமெண்ட் 2.0 கலந்துருக்கேன் நான்.
ஸோ இந்த யங் மைண்ட்ஸை நீங்கள் நிறையா படிக்க தான் எஜுகேஷன் சார்ந்து என்ன இன்னோவேட்டிவாக நீங்கள் கொண்டு வரலான்னு திங்க் பண்ண முடியும். இன்னைக்கு என் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக NEP சார்ந்த 2 பேர் பேசியிருக்கிறாங்க. அதுவும் பேசியிருக்கின்ற இங்கே நம்முடைய ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் தர்மேந்திர பிரதானும் நிர்மலா சீதாராமனும், எங்கள் சார்ந்து பேசியிருக்கிற திருச்சி சிவாவும் கனிமொழி மேடமும் தமிழச்சி தங்கபாண்டியன் ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க. NEP வந்து நம்ம மேம்போக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்போ வேணால் ஸ்கூலுக்கு வரலாம், எப்போ வேணால் வீட்டில் போய் உட்காந்துக்கலாம், எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வெளியில் வந்துடலாம், திருப்பி யோசித்து பார்த்துட்டு சரி 1 வருஷம் ஆச்சு திருப்பி ஸ்கூலுக்கு போய் சேரலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் சிஸ்டத்தை விட்டு ஒன்ஸ் வெளில வந்துட்டிங்கன்னா திருப்பி உள்ளே போய் அடாப்ட் ஆகுது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது எங்கே போய் லீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலக்கல்வின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஆசை அதுக்கு வந்துடும். ஸோ இதை நாங்கள் மேம்போக்காக பார்த்து ஒரு பொலிட்டிக்கலாக எதுக்கு அது காட்டினா உள்ளபடியே என்ன தான் சொல்லுது. ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏறத்தால 39 பாயிண்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த 39 பாயிண்ட்ஸும் வேல்யூபிளான பாயிண்ட்ஸா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நமக்கு தேவையில்லாதாக இருந்தது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மத யானை, த ரோக் எலிஃபண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் அதை எழுதியிருக்கிறேன். அதில் பல்வேறு விதமான தகவல்கள் நான் சொல்லியிருக்கேன். முழுமையாக நீங்கள் அதை படித்து பார்க்க ரொம்ப பெரிய புத்தகம், வெறும் ஒரு 134 பேஜஸ் இருக்கிற ஒரு சின்ன புத்தகம் தான். ஒரு 2 ஹவர்ஸில் படித்தேன் நான் அதில். ஸோ எந்த அளவுக்கு நான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் எந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 நாட்கள் நீங்கள் நினச்சிருந்தா வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிருக்கலாம், படிச்சுருக்கலாம், விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம், குழந்தைங்க பேசுகிற மாதிரி ஃபோனை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், டிவி பார்த்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கடந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணுங்கிற அந்த டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு இந்த வயசுலேயே வந்திருக்கு. முதல்ல என்னுடைய பாராட்டுகள் நடத்துச்சு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வருகை தங்கிட்டீங்க இந்த ஒரு யங் இண்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொழுது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்காக நம்ம யங் இண்டியன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெஸ்பெக்ட் அதர்ஸ், மற்றவங்களை மதிக்க கற்றுக்கக்கூடிய ஒரு பண்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதே மாதிரி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு அந்த ஒழுக்கம், மற்றவங்களை நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கின்ற அளவிற்கு நாம் இருக்க வேண்டும். அன்பு செலுத்துறது, சக மனிதனுக்கு அன்பு செலுத்துவதை காட்டும் மற்ற உயிரினங்களுக்கும் எப்படி நம்ம அன்பு செலுத்த வேண்டும். ஸோ இதெல்லாம் நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு மாணவனிடம் இருக்க வேண்டிய தகுதிகளாக நான் பார்க்கின்றேன். அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பேசும்பொழுது இங்கே நம்முடைய மணிமேகலை மேடம் சொன்ன மாதிரி அந்த ஒரு கிளாரிட்டி நேற்றுல இன்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கிளாரிட்டி எப்படி வரும், இந்த மாதிரி ப்ரோக்ராம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வரும். விஷன், தொலைநோக்கு பார்க்கும் முதல்ல என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எது சார்ந்து நம்ம பேச போகிறோம், அதை ப்ராப்பராக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோமா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்குதா. அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்குதுன்னா அந்த பாயிண்ட் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குதுல்ல. ஸோ அது சார்ந்தும் நீங்கள் நிறைய நீங்கள் கற்றுட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்டெகிரிட்டி அண்ட் ட்ரஸ்ட்ஃபுல்னஸ் இருக்கு, ட்ரஸ்ட்ஃபுல்னஸ் இருக்கு. இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நேர்மையானவனாக இருக்கிறாங்க, நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அது சார்ந்தும் நீங்கள் இந்த கிளாஸஸில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். மேஜராக ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நம்ம பேசணும். எது எப்படியாக இருந்தாலும் இவனை நம்பி, இந்த பொண்ணை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம கவலையே பட வேணாம், கண்டிப்பாக அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருக்க வேண்டும். யங் இண்டியன்ஸ் டீம்கிட்ட சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரீஜனலாக தேர்வாகிற பிள்ளைங்க எங்ககிட்ட ஒரு 10 குழந்தைங்களை கொடுங்க. அந்த 10 குழந்தைங்கள ஏற்கனவே பார்லிமெண்ட் செஷன் எப்போல்லாம் நடக்குதோ அப்போ ஒரு 2 குழந்தைங்கள ஒரு எம்பிஸ்கிட்ட நானே ஒப்படைச்சிட்டு வரேன். நான் ஒரு 2 டேஸ் அங்கேயே இருந்து ஒரு பார்லிமெண்ட் செஷன் எப்படி நடக்குது, ஒரு பில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க, அது சார்ந்து என்ன மாதிரியான கருத்துக்கெல்லாம் பேசப்படுகிறது, அங்கே இருக்கின்ற கொஸ்டின் ஹவர்ஸ் அப்படிங்கிறதா என்ன, அங்கே இருக்கின்ற பார்வையாளர்களை உட்காந்து உங்களை பார்க்கட்டும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோன்னு கூட சொல்லியிருக்கேன். அது சொன்னால் தான்
இங்கே நீங்க பேசுறது ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு டிராமட்டிக்கலா போகலாம். பட் அங்க போகும்போது ஓ இது சார்ந்து நம்மளை ட்ரெயின் பண்ணாங்களா, இது சார்ந்து நமக்கே தெரியுமே, நீங்க நாளைக்கு அட்வைஸ் பண்ற இடத்துக்கு நீங்க போயிடுங்க நீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளையும் நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. ஸோ இந்த ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, என்னதான் அகாடமிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எதுவும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அது சார்ந்து நீங்கள் படிக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நான் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 2 நாட்கள் முழுமையாக ஒரு பார்லிமெண்ட் செஷன் எப்படி நடக்கும், ஒரு ஸ்பீக்கரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும், அங்கே இருக்கிற டெப்டி ஸ்பீக்கர் யார், ஸோ ஒரு சைடில் சார்ந்திருக்கின்றவருடைய தலைவர் யார், இன்னொரு சைடு எதிர்கட்சி தலைவர் யார், அவங்களுடைய பங்கு என்ன, அப்படிதான் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. ஆனா நீங்க அந்த இடத்துக்கே போய் பார்க்கும்போது இன்னும் அதிகப்படியான உங்களுடைய விஷன், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ப்ராடர் ஆகும் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் பார்லிமெண்ட்டாக நடக்குதா, நாம தேர்ந்தெடுக்க அமைச்சக்கூடிய எம்பிஸ் அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில தான் யங் இண்டியன்ஸ் கிட்டே இதை நான் சொல்லியிருக்கேன். நிறைய கற்றுக்கோங்க, நிறைய படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க தான் நீங்கள் வேர்ல்டு லெவலில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு அந்த தம்பி இன்னைக்கு பேசும்போது சொன்னார், NEP அகெயின்ஸ்டாக பேசும்போது சொன்னார், டெக்னாலஜி வைஸ் நீங்கள் நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். ஸ்மார்ட் போர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா 22,931 ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம போய் கொடுத்துட்டோம். நம்ம ஹைடெக் லேப்ஸ் ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் லெவல் மிடில் ஸ்கூல் லெவலில் ஹைடெக் லேப் நம்ம கொண்டு போயிட்டோம். அசஸ்மெண்ட்டே இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் அசஸ்மெண்ட் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க முதற்கொண்டு நான் சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் உட்காந்து என்னால் பார்க்க முடியும். எந்த மாவட்டத்தில், எந்த யூனியனில், எந்த ஸ்கூலில், எந்த கிளாஸில் எந்த மாணவன் இங்கிலீஷில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, மேத்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண என்னால் உட்காந்து இடத்துல என்னால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்ட்ரிக்காக நாங்கள் கொண்டு போயிட்டோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் என்ன டெக்னாலஜி அப்டேட் ஆனாலும் சரி, வித்தின் அ வீக் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் அதை தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் இங்கே வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சு, லீடர்ஷிப் குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை முடிச்சு நீங்கள் போகும்போது அடுத்த நிமிஷம் அடுத்தது உங்கள் வேலையை பார்க்கறது இல்லாமல் உங்களுடைய ஸ்கூலில், உங்களோட கிளாஸில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அம்பாசிடராக நீங்கள் மாற வேண்டும். என்ன தெரியுமா நான் கற்றுக்கிட்டேன், நான் போன இடத்துல யங் இண்டியன்ஸுக்கு எப்படி இல்லாமல் ட்ரெயின் பண்ணாங்க தெரியுமா, எந்த விவாதங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் தெரியுமா, பார்லிமெண்ட் நடக்கிற செஷன் எப்படி தெரியுமா நடக்குது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அம்பாசிடர்ஸாக, ஒரு டீச்சர்ஸாக நீங்கள் மாறிடுங்க நீங்கள். ஸோ அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற, அதுவும் எல்லாரும் சொன்ன மாதிரி எங்களுடைய கார்பரேஷன் ஸ்கூலில் சார்ந்திருக்க பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே நான் யங் இண்டியன்ஸ்க்கு நான் என்னுடைய நன்றி. ஏன்னா கோலை ஹையாக செட் பண்ணுங்க, அதுதான் நாங்கள் அடிக்கடி நாங்கள் சொல்கிறது. ஷூட் ஃபார் த மூன், ஈவன் இஃப் யூ ஃபெயில் யூ வில் லேண்ட் இன் சம் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறோம். அதனால் ஹையாக நீங்கள் திங்க் பண்ணுங்க. அதில் ஃபெயிலியர்னா கூட ஏதோ இடத்துல யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறது போன்று இருக்கும் அது. அதனால் உங்களுடைய தாட் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகப்படியாக இதை நோக்கி ஓடணும்னு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். இது நானே நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன், ஏதாச்சும் நான் திங்க் பண்ணி இது சார்ந்து நான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுடைய மைண்ட் அது ஆக்டிவிட்டியாக மாறும். அந்த ஆக்டிவிட்டி உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, இது நாளைக்கு இங்கே பேசும்போது எல்லாருமே சொன்னாங்க, சார் இவங்க யாராச்சும் ஒருத்தர் எம்பியாக வந்துட்டா கூட எங்களுக்கு சந்தோஷத்தை சொன்னாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். நடக்கக்கூடிய அந்த இன்வால்மெண்ட்டை நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் செய்கிறேன். அது அந்த இடத்துல ரொம்ப ஒரு பயனுள்ள ஈவினிங் எனக்கு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருக்குறீங்க. ஏன்னா ஒரு 2 நாள் அவ்வளோ ஹெக்டிக்காக காலம்புரை கிருஷ்ணகிரி, மாலை தருமபுரி, திருப்பி காலம்புரை திருப்பூர், மதியம் கோயம்புத்தூர், திருப்பி கோயம்புத்தூர் முடிச்சு அந்த வேட்டு விட்டுருச்சு. அப்படிங்கும்போது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குன்னு நினச்சா கூட இவங்களாம் பார்த்தோன்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கு எனக்கு. அது இன்னும் நிறையா ஓடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நாட்டு நடப்பை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பொலிட்டிக்கலாக வர வேண்டும், பொலிட்டிக்கலாக சிந்தனை வர வேண்டும். யாரோ ஒருத்தங்க நமக்காக வேலை செய்வாங்க, யாரோ ஒருத்தங்க நமக்காக குரல் கொடுப்பார்கள் அப்படி இல்லாமல் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. பல நேரம் போகும்பொழுது யாருக்கு இந்த நடிகரை பிடிக்குன்னா ஒரே ஒரு பக்கம் ஒரே கத்து, இந்த நடிகரை யாருக்கு பிடிக்கும் ஒரே சத்தம், ஒரே குஷியாக இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு யாருப்பா அவங்க தொகுதி எம்எல்ஏ அப்படின்னா தலையை சொல்லிக்கிட்டு முடிக்கிறாங்க. உங்களுக்கு தண்ணி வரலன்னா தண்ணி கொடுக்குறது நாங்களாக இருக்கிறோம், ரோடு சரியில்லைனா ரோடு போகிறது நாங்களாக இருக்கோம், கரண்ட் வரலன்னா நாங்கள் ஈவி நாங்கள் கனெக்ஷன் கொடுத்து நாங்களாக இருக்கோம், பட்டா வேணா பட்டா இருக்கோம், ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஹெல்ப் நாங்கள் பண்ணும்பொழுது
உங்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நாங்கள் ஒன்றும் வானத்திலிருந்து தான் குதிச்சிடலாம். நாங்கள் எங்ககிட்ட என்ன கேட்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டும். யாருக்குன்னா யாருன்னா ரசிகர்களாக இருக்கலாம், தொண்டராக இருக்கிறதுக்கு சில தகுதிகள் வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நான் கேட்கணும் சார், அவங்களை நம்பி தான் சார் நான் ஓட்டு போட்டேன், இது நீங்கள் செஞ்சு தரணும் சார், அப்படி கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு வர வேண்டும். அதுக்கு அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும். அரசியல் என்றால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுலாம் நடைபெறுகிறது. அதனால் இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற யங் இந்தியன்ஸும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த இடத்தை நமக்காக கொடுத்திருக்கார் SSVMA சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நாளைய தலைவர்களாக வரும்போது யார் கண்டா உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எனக்கு இருப்பேன் அப்படிங்கிற இடத்துல சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் உங்களை நிறைவு செய்கிறேன். நன்றி. Thank you, sir, for your kind words. I believe, on behalf of the students, I believe this was quite. Now I request the. Thank you, team. Now we also have who wanted to give their, who wanted to give some comments to the minister. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அடக்கமாயிரு, எல்லாம் இருந்தும் மௌனம் காக்கும் நூலகம் போல என்று மிகவும் அமைதியாக ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துகிற அந்த யங் பார்லிமெண்ட்டை அவ்வளவு சந்தோஷமாக ரசித்த நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது ஒரு பார்லிமெண்ட் எப்படி இருக்கும்? நாங்கள் ஸ்கூலில் வாக்காளர் தினத்தப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு மாடல் எலெக்ஷன் எல்லாம் நடத்துவோம். பட் ஒரு பார்லிமெண்ட் எப்படி இருக்கும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிவி நியூஸ் பேப்பர் இருப்பாங்க. ஆனால் ரியலாக இப்படி தான் நடக்கும், ஒரு பார்லிமெண்ட்னா நீங்க இப்படிதான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இளம் தளிர்களுக்கு உருவாக்கி கொடுத்த தளிர் மற்றும் தளிர் குடும்பத்தினர் அனைவருக்கும் கோவை மாநகராட்சி ஆசிரியர் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளவு முறை மாணவிகள் போன் பண்ணி கேட்டாலும் சரி, அடுத்தது டீச்சர்ஸ் டவுட்ஸ் கேட்டாலும் சரி, தளிர் அமைப்பிலிருந்து ஒரு சிறிய சுணக்கம் கூட இல்லாம அவ்வளவு அழகா எங்களுக்கு கைட் பண்ணாங்க. Again we thank for them. கடைசி இந்த ஸ்கூல் SSVM ஸ்கூல் தனக்குன்னு அன்பால் நெகிழுங்கள், அறிவால் நிமிருங்கள், உழைப்பால் உயருங்கள்ங்கிறதுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய இந்த SSVM ஸ்கூல்ல நாங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்ல விதமான எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கிடைச்சது. ஸோ அந்த பள்ளியின் குடும்பத்தினருக்கும் எங்கள் கோவை மாநகராட்சி ஆசிரியர்கள் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கு வீட்டிலிருந்த பத்திரிகை துறை, ஊடகத்துறை அனைத்து அன்பர்களுக்கும் இந்த 2 தினங்களாக இந்நிகழ்வு சிறப்பாக நடக்க உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்களது கோவை கல்வித்துறைக்கும் கோவை மாநகராட்சிக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கு எங்களுடைய பெரிய நன்றிகள். We are honored to have you all here. I request the jury to now announce the awards and also tell us about the judging criteria. Dignitaries on and off the dais and my dear students, it's been an absolute honor to serve as a jury member for this inspiring edition of the YA Parliament. With 135